இந்த சங்கீதத்தினுடைய முன்னால் கொடுத்திருக்கிறதான அறிமுகம் பகுதியில் தாவீதை கர்த்தர் அவருக்கு இருந்த எல்லா சத்துருக்களுக்கும் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதம் 2 சாமுவேல் 22வது அதிகாரத்தை வாசித்து இந்த சங்கீதத்தை வாசிக்கும் போது இது நமக்கு ரொம்ப இன்னும் அதிகமாக புரியக்கூடியதாக இருக்கும். அதுல இருக்கிற நிகழ்வுகள் இங்கே கர்த்தரை துதிக்கிற பாடலாக தாவீதினால பாடப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த சங்கீதத்தில் நாம் இன்றைக்கு சிந்திக்கிற பகுதியில் நம்ம பார்க்கும்போது தாவீது அநேக நெருக்கங்களோடு அநேக முறை மரணத்துக்கு எதுவாக அநேக முறை பலவிதமான நெருக்கங்கள், சொல்ல முடியாத அளவுக்கு துன்பங்களை அனுபவித்த தாவீது அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் அவரை விடுதலையாக்கி கொண்டு வந்தது. அதை நினைச்சு பார்க்கும்போது அவன் வழிநடத்தின கர்த்தர் அவர் நினைச்சு அவருடைய பாதுகாப்பையும் அந்த பாதுகாப்பை கொடுத்த தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை அவர் அறிந்தவராக அதை நினைத்து கர்த்தர் பெரியவர் என்பதை புகழ்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்கிறதான காரியத்தை நம்ம இங்க பார்க்க முடியும். இங்க முதல் பகுதியில் பார்க்கும்போது, என் பலனாகிய கர்த்தாரை உம்மில் அன்பு கூறினேன். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலவுமானவராய் இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். என் பலனாகிய கர்த்தாவே அப்படின்னு சொல்லும்போது நீங்க பாத்தீங்கன்னா, கோலியாத்துக்கு முன்னால தாவீது நிற்கும் போது, கோலியாத்துக்கு முன்பாக தாவீது போக வேண்டும், நான் கோலியாத்தை வீழ்த்த வேண்டும் என்று அவன் அந்த விருப்பம் பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு ஏற்படுத்தி அதுக்கு நேராக தான் ஆயத்தை பார்க்கும்போது அவன் தனக்கு தேவன் பலனாய் இருப்பதை தன்னுடைய வாழ்க்கையில எக்ஸசைஸ் பண்ண ஒரு முக்கியமான தருணம். மனிதனுடைய பார்வையில் எல்லாருக்குமே அது சாத்தியம் அல்லாத காரியமாக இருந்தது. ராஜாவுடைய பார்வைக்கும் அங்கிருந்து எல்லாருமே இவன் ஒரு தேவையில்லாத ஒரு ஆபத்தை தனக்கு நேரிட வைக்கிறான் என்றுதான் எல்லாரும் யோசித்தாங்க. ஆனால் அவனுக்குள் இருந்த தேவன், அவனுக்குள் இருந்த பரிசுத்த ஆவியானவர் அவனை, இஸ்ரவேலின் தேவனை அவமதிக்கிற பரிகசிக்கிற அந்த இடத்துல அந்த பரிகசிக்கிறவனை அழித்து இஸ்ரவேலின் தேவனுக்கு மகிமை கொண்டு வருவதற்காக மகிமைப்பட வேண்டும் என்ற அந்த விருப்பத்துக்குள்ளால் வரும்போது தாவீது நான் அதை செய்ய முடியும் என்று அவன் முன் வரும்போது தாவீது மிக தெளிவாக சொன்னாரு, நான் அல்ல என் தேவன் அதை செய்வார். நான் அல்ல, என்னை சிங்கங்களையும் கரடிகளையும் ஜெயிக்க பண்ணினவர் நான் அல்ல, என் பலனாகிய கர்த்தர். அந்த பலன், கர்த்தருடைய பலன் என்னோடு இருக்கிற அப்படின்னால இந்த கோலியாத்தையும் என்னால் வீழ்த்த முடியும் என்று தன்னை அதுக்காக துணிஞ்சு அவன் அதுக்காக செயல்பட்டான் என்பதை நம்ம பார்க்க முடியும். என் பலனாகிய கர்த்தாவே என்பது நம்ம அதை உணர்ந்து உண்மையிலே நம்ம ஆராதிக்கணும்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில எதை அனுபவிச்சிருக்கிறோம், நம்மளால முடியாத, நமக்கு தகுதி இல்லாததை, நம்மள ஒன்றும் இல்லாததை எவைகளை தேவன் நமக்கு நடத்த பண்ணி இருக்கிறாரு, எதைகளை பண்ணிட்டு இருக்கிறாரு. இவைகள் என்னால் உண்டானதல்ல, தேவனால் என்ற எண்ணம், காரியங்களை நீங்க அனுபவித்து உணர்ந்த உள்ளத்துல இருக்கும்போது தான் இந்த வார்த்தை நமக்கு ரெலவெண்டாக புரியக்கூடிய, நமக்கு ஏற்றதாக, நமக்கு பிரயோஜனமானதாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. தாவீது அதில் தெளிவாக இருந்தார். அதான் 3 சொல்லுகிறாரு, துதிக்கு பாத்திரராய் இருக்கிற கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், ஆதலால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சன்னதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று என்று நாம் பார்க்கிறோம். இந்த சங்கீதம் நாம் பார்த்தது போல தாவீது அவருடைய எல்லா விரோதிகளிலிருந்தும் எல்லா நெருக்கங்களிலிருந்து விடுதலையாக்கின பிறகு ஒரு ஸ்டேஜ் தாண்டி
ஒரு தாவீது நிறைய காரியங்களை கடந்து வந்த பிறகு கர்த்தரை ஆராதித்து பாடின ஒரு பாடலாக இருக்கிறது. அதனாலதான் அவர் வரிசைப்படுத்துகிறாரு. மரணக்கட்டுகள், பாதாளங்கள், நெருக்கங்கள், எனக்கு உண்டான நெருக்கங்கள், இவை எல்லாவற்றிலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் மேல் விசுவாசமா இருந்தேன், கர்த்தரையே நம்பினேன், கர்த்தரையே சார்ந்து கொண்டேன். அவர் என்னை எல்லா நெருக்கத்திலிருந்து விடுவித்தார். நான் இன்றைக்கு இவ்விதமாக வைக்கப்பட்டிருப்பது ஆண்டவருடைய மேலான கிருபை என்பதை தாவீது தெளிவுபடுத்துகிறார். கிருபை ரட்சிப்பில் நமக்கு ஆரம்பமாகிறது. அந்த கிருபை நம்முடைய அனுபவ வாழ்க்கையில கிருபையின் மேல் கிருபையாக ஒவ்வொரு நாளும் அந்த கிருபை, தேவையான கிருபை நமக்கு ஆண்டவர் தந்து கொண்டே இருக்கிறார். நாம் கிருபையின் மேல் கிருபை பெற்று ஒவ்வொரு நாளும் அவருக்குள் பெருகிக் கொண்டிருக்கிறோம். கிருபாதார வழிநடத்துதலை உணராதவங்க கர்த்தரை ஆராதிப்பது கடினம். கிருபாதார வழிநடத்துதலை உணர்கிறவங்க தான் ஆவியிலிருந்து ஸ்தோத்திரம் வந்துட்டே இருக்கும். உள்ளத்துல இருந்து நமக்கு ஸ்தோத்திரம் துதி வந்துட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்களை குறித்து யோசிக்கும் போதெல்லாம் நம்முடைய தேவனை ஸ்தோத்தரிக்கிற ஸ்தோத்திரம் நம்மிடத்துல இருந்து வருதுன்னு சொன்னா, நம்முடைய உள்ளத்தில் நம்மை நடத்தினவர், நான் இன்னைக்கு இதுல நிக்கிறேன்னா கர்த்தர், நான் இப்படி வந்தேன்னா நான் திரும்பி பார்க்கிறேன், ஒன்னும் இல்லை, குப்பையில இருந்து அந்த ஆண்டவர் இப்படி கொண்டு வச்சிருக்கிறார் அவருடைய கிருபை. தாவீது தான் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட அடிகள், துன்பங்களில் எல்லாம் கர்த்தர் என்னை மீட்டு இந்த இடத்துல கொண்டு வந்தார் என்று சொல்லி அவரை ஸ்தோத்தரிக்கிறதான காரியத்தை நம்ம பார்க்க முடியும். அடுத்து 7 என்று நம்ம பார்க்கும்போது, அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது, அவர் கோபம் கொண்டபடியால் பர்வதங்களின் அஸ்திபாரங்களில் குலுங்கி அசைந்தது, அவர் நாசிலிருந்து புகை எழுப்பிட்டு அவர் வாயிலிருந்து பட்சிக்கிற அக்கினி புறப்பட்டது, அதனால் தளல் மூண்டது, வானங்களை தாழ்த்தி இறங்கினார், அவர் பாதங்களின் கீழ் காரிருள் இருந்தது, கேருபீன்கள் ஏறி வேகமாய் சென்றனர், காற்றின் சட்டைகளை கொண்டு பறந்தார். இங்க நம்ம பார்க்கும்போது the greatness of God, அவர் தன்னுடைய வாழ்க்கையில விசுவாசத்தின் மூலமாக அனுபவித்த அந்த தேவன் எவ்வளவு பெரியவர், இயற்கை ஒவ்வொன்று அவருக்கு முன்பாக எப்படி அசைகிறது என்கிறதை ஆவியினால் அவரால் உணர முடிந்தது. கர்த்தரை, அவருடைய வேத வசனங்களை வாசித்து தியானித்து கீழ்ப்படிந்து அவருடைய வாக்குத்தத்தங்கள் உண்மைகளில் விசுவாசம் வைத்து அவரை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, நம்ம உலகத்தில் நடப்புகள், பத்திரிகைகளை வாசிக்கும் போது, செய்திகளை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு அதெல்லாம் எந்த தாக்கத்தை ஏற்படுத்தாது. அது ஜஸ்ட் நியூஸாக தான் இருக்கும். பட் அவைகளெல்லாம் ஆளுகை செய்கிற தேவனை குறித்த விருப்பம், எண்ணங்கள், புரிந்து கொள்ளுதல் நமக்குள் தாக்கங்களை ஏற்படுத்தும். தேவன் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு ஆளுகை செய்கிறார் என்பதை விசுவாசத்தின் மூலமாக நாம் அனுபவிக்க வேண்டும். அதைத்தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அந்த அனுபவம் தான் சபையிலையும் தனிப்பட்ட முறையிலையும் ஆராதனையாக வெளிப்படும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். 16வது வசனத்தில் பார்க்கும்போது, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கிவிட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். உயரத்திலிருந்து தன்னுடைய கரத்தை நீட்டி ஜலப்பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கிவிட்டார் என்று பார்க்கிறோம். நம்ம பைபிள்ல வாசித்தோம்னா, தாவீது ஒரு காலமே அலைகள்ல தண்ணி பெருவெல்லாம் தாவீது அடிச்சுட்டு போனதை பற்றி ஒரு ஸ்டோரியை நம்ம பார்க்க மாட்டோம். லிட்டரலா தாவீது எங்கேயாவது தண்ணியில அடிச்சுட்டு போன ஒரு ஸ்டோரி இருக்குதா? இல்லை. அப்ப இந்த இடத்துல எந்த ஜலப்பிரவாகத்தை சொல்லுகிறாரு? சோதனைகள், வேதனைகள், நெருக்கங்கள், அழிந்து போகிறேன் என்கிற எண்ணங்கள், முடிஞ்சு என்னுடைய வாழ்க்கை என்று தாவீது சொன்னாரு. அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் தேவன், நீர் என் கோட்டை, நீர் என் அடைக்கலம், நீர் என் மீட்பர், நீர் என்னை உயர்த்துகிறவர். ஜலப்பிரவாகம் என்கிறது சோதனைகளை, நெருக்கங்களை, கஷ்டங்களை,
பாரங்களை, பகைகளை, அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் எல்லாம் அவர் கை நீட்டி என்னை பிடித்து, அருமையானவர்களே, விசுவாசிகள் என்பது, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பது, தேவனுடைய பிள்ளை என்பது, தேவனால் நடத்தப்படுகிறோம் என்பது இது ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. விசுவாசத்தினால் அவரை சார்ந்து கொண்டிருக்கும் போது அவருடைய வல்லமையான கரம் நம்மை பிடித்து நடத்துகிறத நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பிலும் நம்ம அனுபவிக்கணும். தாவீது step by step he experienced the hand of God which is with him and behind him and protecting the power of his hand. He realized, he knows that God is protecting me. The power of God, the power of God's hand is protecting me always. அவர் என்னை நெருக்கங்களிலிருந்து, துன்பங்களிலிருந்து, மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருந்து, அதனாலதான் தாவீது 23ஆம் சங்கீதத்தினால மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். நீங்க பாருங்க, ஒரு குழந்தையை தூக்கி காம்பவுண்டுக்கு மேல விட்டுட்டு அப்பா கீழே நின்றுட்டு வான்னு சொன்னா என்ன செய்யும்? அந்த குழந்தை உடனே சாடி வரும், உடனே சாடும். ஏன் சாடும்? அந்த பிள்ளைக்கு நல்லா தெரியும் அப்பா என்ன செய்வாரு, பிடிப்பாரு. அப்பாவுடைய கரை என்ன கீழே விடாது. அந்த பிள்ளை கீழே விழுகிற ஆபத்தை பார்க்காது, தன்னை தாங்கி பாதுகாக்க நிற்கிற தகப்பனுடைய கரத்தை பார்க்கும். நாம் உலக வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில நாம் நம்மை தாங்குகிற, நம்மை நடத்துகிற வல்லமையுள்ள தேவனுடைய கரம் என்னோடு கூட இருக்கிறது என்பதை நம்முடைய உள்ளத்தில் உணர்ந்தவர்களாக வாழும்போது நம்முடைய ஆராதனை, நம்முடைய துதிகள், நம்முடைய ஸ்தோத்திரங்கள் நமக்கு மிகவும் ஏற்றதாக இருக்கும். தாவீது அதை உணர்ந்தார். தாவீது நம்மை போல பாடுள்ள மனுஷன் தான். தாவீது மட்டும்தான் வேதத்துல வந்து என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று தேவன் சொன்னாரு. டேவிட் ஆஃப்டர் மை ஓன் ஹார்ட். பெரிய சாட்சி. தாவீதுக்கும் தேவனுக்கும் இருந்த உறவும் நெருக்கம் ரொம்ப அதிகம். ஆனாலும் மிக மோசமான பலவீன பாவ உணர்வு அவனுக்குள்ளால இருந்தது. ஒரு சூழலில் அவன் அதுல பாவத்தில் இழுபட்டு தோல்வி அடைந்தான். ஆனால் பாவத்தை பரிசுத்த நீதியுள்ள தேவன் தண்டித்தாரு. தாவீதா இருந்தாலும் அவனை வந்து விட்டு வைக்கிறவர் அல்ல. பாவங்கள் தண்டிக்கப்படும். ஆனால் கிருபையால், இரக்கத்தினால் தேவனை பற்றி கொண்டவர்களை நடத்துகிற தேவன் அற்புதமாக நடத்துகிறார். தாவீதை நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த தேவன் நம்மை நடத்துகிறார். நாம் கடந்த நாட்களை நினைச்சு பார்த்து நம்மை கரம் நீட்டி தூக்கின கர்த்தரை, நமக்கு பாதுகாப்பாக கர்த்தர் இருக்கிறார் என்பதை எந்த சூழலில் நாம் உணர்ந்தோம் என்பதையும், தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை நாம் அவருடைய வசனத்தை வாசித்து விசுவாசித்து வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில் எப்படி அனுபவித்தோம் என்பதை நினைத்து நாம் எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை ஆராதிப்போம்.